உலக நதிகள் நாள். செப்டம்பர் 4ஆம் நாளை உலகம் நதிகள் நாளாக கொண்டாடுகிறது. நதிக்கரை நாகரிகம் என்பது நதிக்கரை நகரங்களில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை பழக்க வழக்கம் ஒழுக்கமே. இந்தியாவில் நதிக்கரைகளில் அதிகமான அழகிய நகரங்களை ஊர்களை உருவாக்கியவர்கள் இந்திய இஸ்லாமிய அரசர்கள், ஆளுநர்கள், ஆட்சியாளர்கள். நேரம் கருதி சில ஊர்கள் மட்டுமே இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஜமீன் ஆத்தூர் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர். 17ஆம் நூற்றாண்டில் அம்மாப்பட்டு ஜமீன்தார் அன்பளிப்பாக கொடுத்த நிலத்தில் குடியேறிய இஸ்லாமியர் குடகு நதி ஓரத்தில் இவ்வூரை உருவாக்கினர். நிலம் கொடுத்த ஜமீன்தாரின் நினைவை நிலைநிறுத்த ஜமீன் ஆத்தூர் என்று பெயரிட்டனர். இந்த ஊரை உருவாக்கி முதலில் குடியேறியவர் மதுரை கோரிப்பாளையத்தில் அடங்கியுள்ள சாஹ் சம்சுதீனின் மகன் சாஹ் மதார். 19ஆம் நூற்றாண்டில் இந்த ஊரில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்றும் பொலிவோடும் எழிலோடும் காட்சியளிக்கிறது. இந்த பள்ளியில் தொழுகை தொடர்ந்து நடக்கிறது. இரவாஞ்சேரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசலாற்றங்கரையில் அமைக்கப்பட்டது. இந்த ஊர் யாரிடமும் எதுவும் இரவாத இஸ்லாமிய மிராசுதார்கள் உருவாக்கிய இந்த ஊர் இரவாஞ்சேரி என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் மருவி இரவாஞ்சேரி ஆனது. இந்த ஊரில் புத்த சமயத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவிய சிலோன் ஹலரத் என்ற மௌலவி அப்துல் அஜீஸ் பல ஆண்டுகள் இவ்வூரில் உள்ள பள்ளியில் இமாமாக இருந்தார். இந்த ஊரில் வாழ்ந்த நினைத்த நேரத்தில் வெண்பா பாடும் ஆசுகவி இப்ராஹிம் ஹாஜியார் புலவராகவும் புரவலராகவும் விளங்கி வாரி வழங்கிய வள்ளல். கவிஞர் இப்னு ஜமாலுத்தீன் என்ற பெயரில் கவிதைகளும் நூல்களும் யாத்த ஜே.எம். அபூபக்கர் தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் முன்னோடியான இவரின் சகோதரர் ஜே.எம். ஹுசைன் சிங்கப்பூர் தமிழ் முரசு பத்திரிகையில் பணியாற்றி ஆனந்த விகடனில் உதவி ஆசிரியராக இருந்த இவரின் இன்னொரு சகோதரர் ஜே.எம். சாலியும் இந்த ஊரினர். வெற்றிலை கொடிக்கால் விவசாயத்திலும் வியாபாரத்திலும் வெளிநாட்டு தொழிலிலும் ஈட்டும் பொருளால் இஸ்லாமியர்கள் இந்த ஊரை செழிக்கச் செய்கின்றனர். 3. ஏர்வாடி திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காட்டிற்கு அருகே உள்ளது. நம்பி ஆற்றங்கரையின் இருபுறமும் இஸ்லாமியர்கள் குடியேறி இந்த ஊரை உருவாக்கினர். ஆரம்பத்தில் இந்த ஊரில் நெசவாரிகளாக இருந்த இஸ்லாமியர்கள் தற்பொழுது வெளியூர்களிலும் வியாபாரம் செய்கின்றனர். பாய் முளைதல் முஸ்லிம்களின் முக்கிய தொழில். ஜான்பூர் பீகாரில் கோமதி நதிக்கரையில் ஷேர்ஷா சூரி உருவாக்கிய நகர். இந்த ஊர் பாட்னாவில் இருந்து 155 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஷேர்ஷா சூரி அவர் பிறந்த காசாராமுக்கு வடக்கே 14ஆம் நூற்றாண்டில் இந்த ஊரை உருவாக்கினார். கோமதி நதியின் 15 விளைவுகளுடன் ஒரு பெரிய பாலத்தை கட்டினார். அந்த பாலத்தின் அழகே மக்களை இந்த ஊருக்கு இழுத்து வந்தது. இந்த பாலத்தில் பல கடைகள் திறக்கப்பட்டு இந்த பாலமே ஒரு பெரிய வணிக வளாகமானது. முகலாயர் காலத்திற்கு முந்தைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இங்குள்ள அடாலா மஸ்ஜித். ஜும்மா மஸ்ஜிதையும் அதில் உள்ள அகலும் துருக்கிய பாணியில் அமைந்தவை. இவ்வூரில் இருந்த புகழ்பெற்ற மதரசாவில் ஷேர்ஷா சூரியும் கல்வி பயின்றார். 5. ஆக்ரா உத்தரப்பிரதேசத்தில் யமுனை நதியின் வலது கரையில் சிக்கந்தர் லோடி 1504இல் ஆக்ரா நகரை அமைத்தார். ஆக்ரா தில்லியிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அக்பர் ஆக்ராவில் 1564இல் துவங்கி 1575இல் ஒரு கோட்டையை கட்டினார். 1770இல் மராட்டியர்கள் ஆக்ராவை கைப்பற்றினர். வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு அடிபணிந்த மராட்டியர்கள் இடமிருந்து 1803இல் லேத் பிரபு ஆக்ராவை வென்று ஆங்கில ஆட்சியில் இணைத்தார். அலகாபாத் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் நதிக்கரையில் கிபி 1194இல் சிஹாபுத்தீன் கோரி அலகாபாத் நகரை உருவாக்கினார். கிபி 1575இல் அக்பர் ஒரு பள்ளிவாசலையும் அரண்மனையையும் கோட்டையையும் கட்டினார். இறைவனின் திருநகர் என்று பொருள்படும் இலகாபாத் என்று பெயரிட்டார். அந்த பெயர் மருவி அலகாபாத் ஆகிவிட்டது. அகமதாபாத் குஜராத்தின் 2வது மன்னர் அகமது ஷா சபர்மதி நதிக்கரையில் 1410இல் அகமதாபாத் நகரை உருவாக்கினார். நீண்ட காலம் குஜராத்தின்
தலைநகராக இருந்தது. இங்குள்ள பள்ளிவாசலின் முகப்பில் உள்ள இரு நீண்ட மினாராக்கள் அசையும் அதிசய மினாராக்கள். படிகளில் ஏறி உச்சிக்குச் சென்று அசைத்தால் மினாராக்களும் அசையும், அவற்றின் நிழலும் அசையும். அரசர் அகமது ஷாவால் அமைக்கப்பட்ட இந்த நகரம் அகமதாபாத் யுனெஸ்கோவால் 2017 பாரம்பரிய நகரமாக தேர்வு செய்யப்பட்டது. சித்தார் கோட்டை ராமநாதபுரத்தில் இருந்து 8 மைல் தொலைவில் மேற்கே ஓடும் வைகையின் கிளை நதி சிற்றாற்றின் கரையில் முதலில் முஸ்லிம்கள் குடியேறினர். சிற்றாற்று கோட்டை என்று பெயரிட்டனர். அந்த பெயர் மருவி சித்தார் கோட்டை ஆகிவிட்டது. பனைக்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்திற்கு வடகிழக்கில் 13 மைல் தொலைவில் தெற்கே வைகை நதிக்கரையில் உள்ள ஊர். வடக்கே கடலும் மற்ற இரு திசைகளிலும் மரங்கள் அடர்ந்து சூழ இயற்கை அழகோடு அமைந்த ஊர். இந்த ஊரில் உள்ள குளத்தின் அருகே பனை மரங்கள் மிகுந்து இருந்ததால் இந்த ஊர் பனைக்குளம் என்ற பெயரை பெற்றது. இங்கு இஸ்லாமியர்கள் முதலில் குடியேறி கடல் வழி வணிகம் செய்து ஊரை உருவாக்கினர். இன்றும் இந்த ஊரில் உள்ள இஸ்லாமியர்கள் வெளிநாடுகளில் வணிகம் செய்தும் வேலை செய்தும் ஈட்டும் பொருளில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊரின் வளர்ச்சிக்கு கொடுத்து உதவுகின்றனர். அபூபக்கர் நைனார் புலவர் பண்டிட் அப்துல் மஜீத் இந்த ஊரினர். லக்னோ இன்றைய உத்தரப்பிரதேசத்தின் தலைநகர் லக்னோ நவாப்களின் நகரம் என்ற சிறப்பு பெயருடையது. லக்னோ நவாப் ஆஷப் உத்தவுலாவால் கோமதி நதிக்கரையில் அமைக்கப்பட்டது. பாரா இமாம் பாரா மசூதி 1783 ஆண்டில் நவாப் அஸ்பி உத்தவுலாவால் கட்டப்பட்டது. பாரா இமாம் பாரா என்ற சொல்லுக்கு மிக பெரிய வழிபாட்டு தலம் என்று பொருள். இரும்பு பயன்படுத்தப்படாமல் கட்டப்பட்ட மசூதி 50 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் அகலமும் 15 மீட்டர் உயரமும் கொண்ட மைய கூரை எவ்வித தாங்கு தூண்களும் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ளதை உலக சுற்றுலா பயணிகள் அதிசயமாக பார்க்கின்றனர். அழகிய தொழுமிடம், அதன் அழகிய சுற்றுப்பாதை, கலையழகு பொருந்திய படிக்கிணறு பார்வையாளர்களை கவர்கின்றன. லக்னோ நகர 60 அடி உயர நுழைவாயில் ரூமி தர்வாசா 1784 நவாப் ஆசப் உத்தவுலா கட்டியது. இது அவர் சார்ந்த அவத் வம்ச கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டான வரலாற்று சின்னம். ஆசாத் நவாப் வாஜித் அலிசா 1847 ஆண்டில் சேகர் பாக் அரண்மனையை கட்டினார். உலகின் 8வது அதிசயமாக திகழத்தக்க எழில்மிக்க சேசர் பாக் அரண்மனையை கண்டு பொறாமை கொண்ட ஆங்கிலேயர் ஆவேசத்துடன் அழித்தனர். எஞ்சிய கம்பீரமான தூண்கள், அலங்காரமான ஏணிப்படிகள், குடை அமைப்புகள், விளக்கு தூண்கள் இன்றும் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன. லக்னோ நகரத்தில் இஸ்லாமிய மன்னர்களால் கட்டப்பட்ட பஜார், தோரணவாயில், சிகந்தர் பாக் முதலிய கண்ணை கவரும் புராதன கட்டிடங்களும் நினைவு சின்னங்களும் நிறைந்துள்ளன. இங்கு குறிப்பிட்டவை சிலவே, பல உண்டு பகர.